எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. மனிதர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இப்போ மனிதர்கள் நமக்கு சொல்லுவார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். சூழ்நிலைகள் மாறும்போது எந்த மனிதனும் மாறிவிடுவார்கள், மறந்து விடுவார்கள். ஆனா நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டார். உங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில திடனற்று நீங்க இருக்கிறீங்களா? எந்த காரியத்திலும் ஸ்திரப்படாம இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து, உங்களை ஸ்திரப்படுத்துவேன், எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பேன் என்று சொல்லி. பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராடலாம், அநேக தீமையான காரியத்தை உங்களுக்கு விரோதமாக அவன் அனுப்பலாம், அவன் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தருடைய வல்லமையில கரம் உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி உங்களோடு கூட பேசுகிறார் என்றால் உங்க வலது பக்கத்தில் அவர் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பரிசு இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எப்பொழுதுமே உங்களுடைய நிழலாக இருக்கிறார். அதனால எந்த தீங்குக்கும் உங்களை விலக்கி அவர் பாதுகாப்பார். அநேகர் தீங்கினால விழுந்து போகலாம், 1000 10,000 உன் பக்கத்துல விழுந்தாலும் அது ஒருபோதும் உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை எந்த தீங்கும் அணுகிவிட முடியாது. உங்களை கர்த்தர் கேடகமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு சொன்னதை செய்வார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தரோ நீர் உண்மையுள்ளவரப்பா. இன்னப்பா தகப்பன, நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை செய்து முடிக்க நீர் அப்பா வல்லவரா இருக்கிறீங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறட்டும்பா. நீர் இப்ப பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஸ்திரப்படுத்துறீங்கப்பா. ஆண்டவர், நீங்க ஸ்திரப்படுத்துறீங்கப்பா. எல்லா தீங்குக்கு நீங்க விலக்கி பாதுகாத்து கொண்டிருப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இங்க நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவன் அல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை எல்லா தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God bless you. God bless you.